டீசல் மீதான இரட்டை விலை கொள்கை மீது விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை ஹைகோர்ட் நீக்கியதால் மீண்டும் அரசு பஸ்கள் தனியார் பெட்ரோல் பங்குகளை முற்றுகையிட்டுள்ளன. டீசல் சில்லறை விற்பனைக்கு ஒரு விலையும் மொத்த கொள்முதல் விற்பனைக்கு ஒரு விலையும் என்று மத்திய அரசு இரட்டை விலை கொள்கையை கொண்டு வந்தது. இதனால் தமிழகம், குஜராத், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநில அரசு பேருந்துகள் தனியார் பெட்ரோல் நிலையங்களில் டீசலை நிரப்பி வந்தன. தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இடைக்கால தடை உத்தரவு பெற்றது. இதனால் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்படும் விலையிலேயே அரசு போக்குவரத்து கழகங்கள் டீசலை கொள்முதல் செய்து வந்தன. இந்நிலையில் கடந்த திங்களன்று மத்திய அரசின் மேல்முறையீட்டின்படி தனி அமர்வு நீதிபதியின் இடைக்கால தடை உத்தரவை ஹைகோர்ட் முதல் அமர்வு ரத்து செய்தது. தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. இதனால் மீண்டும் பல கோடி ரூபாய் போக்குவரத்து கழகங்களுக்கு இழப்பு ஏற்படும் என்பதால் தனியார் பெட்ரோல் நிலையங்களில் அரசு பேருந்துகள் டீசலை நிரப்பிச் செல்கின்றன. தனியார் பெட்ரோல் நிலையங்களை விட மாநில அரசு மொத்த கொள்முதல் செய்யும் போது ஒரு லிட்டருக்கு 12 முதல் 15 ரூபாய் வரை அதிகம் தர வேண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.